கொன்னுடுவ ராஸ்கல். யார் சட்டையை பிடிக்கிற நீ? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? எப்பரா அவர் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு? தொலைச்சிருவ சொல்லிட்டேன். இப்ப என்ன நடந்துச்சு இப்படி கத்திட்டு இருக்க? எவ்வளவு ஒருத்தி என் புருஷன் அவளை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாருன்னு அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அத நான் அப்படியே நம்பிடுவேனா? இத்தனை வருஷமா நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். எவ்வளவு ஒருத்தி யாரோ கொடுத்த படத்தை வாங்கிக்கிட்டு டிவில வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அவன் மேல நீ கோவப்படாம உன் அப்பா மேல கோவப்படுற. இத பார், உன்னால முடிஞ்சா அவளை பத்தி விசாரிச்சு இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலான்னு பாரு. அத விட்டுட்டு என் புருஷனை குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. உங்க அப்பா நாமினேஷன் பண்ணட்டும். இந்த வர்மா யாருன்னு உன் குடும்பத்துக்கே காட்டுறேன். நீ மட்டும் அதை தடுக்கல, அப்புறம் மிஸ்டர் உதய பெருமாள் பத்தின யாருக்குமே தெரியாத எல்லா உண்மையும் இந்த ஊருக்கே தெரிய வரும். பார்த்துக்கோ. என்ன உங்க எதிரி மாதிரி பார்த்து நான் சொன்னதை கேட்காம நாமினேஷன் பண்ண போனீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? நாமினேஷன் பண்ணதுக்கே இந்த நிலைமை. இதே எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியல. இதுக்கு மேல எனக்கு பிடிவாதமா இருந்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் நடக்கும்னு தெரியல. அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு பாக்குறீங்க. அவங்க மனசுல எவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வர்மா உண்மையை அப்படியே சொல்லாம வேற லேடிய வச்சு விளையாட்டு காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையை எப்ப சொல்லணும்னு அவன் தெளிவா தான் பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை அந்த லேடி சொன்னது பொய்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா கூட அவன் அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்துருவானே. அத போயின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் ஏன் தலைப்பாட அடிச்சுட்டேன்னு? கபிலா, அந்த வர்மா நாம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்லப்பா. இந்த ஒரு விஷயத்தையே என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஸ்கெட்ச் போட்டு பண்றான். அப்போ அவன் நினைச்சானா இன்னும் என்னெல்லாம் செய்வான். அது ஏப்பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அமைதியா இருடா, ரிலாக்ஸ். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க உண்மையாவே அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும், எங்க அம்மாவுக்கும் தெரியும். இந்த லேடி இல்ல, அந்த சிவாவோட அம்மாவே நேர்ல வந்து நீங்க அவங்களை ஏமாத்திட்டதா சொன்னாலும் எங்க அம்மா இப்ப மாதிரி தான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. போதுமா? இப்ப சந்தோஷமா இருக்கா? அண்ணே, எங்களை வர சொன்னீங்களாமே? ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம்க்கா? இன்னைக்கு வீட்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசணும். சித்தப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதால நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனா அது இந்த ரூபத்துல வரும்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் விஷயத்திலேயே இன்னும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. எது உண்மை எது பொய்ன்னு யாருக்குமே தெரியாதப்போ எந்த விஷயம் எப்படி வெளியில லீக் ஆச்சு? டிவியில வந்து அந்த லேடி யாரு? யாரோ தூண்டி விட்டுதான் அவ அப்படி பேசியிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. வேற யார் அண்ணி? மாமா எம்எல்ஏ ஆனா யாருக்கு முதல்ல ஆபத்தும் அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. இத நான் போய் என் சித்தப்பா கிட்டயோ இல்ல கபிலன் கிட்டயோ கேட்க முடியுமா? அப்படி கேட்டா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ணி, நீங்க எந்த அர்த்தத்துல கேட்டாலும் சரி, இந்த விஷயம் எங்களால வெளியே லீக் ஆகல. ஒருவேளை இத வெளியில சொல்லணும்னு நினைச்சிருந்தா அதை எப்பவும் சொல்லிருப்போம்.
ஆனா எங்களோட நோக்கம் அது இல்ல. யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அயலி, நீ இத சொல்லணுமா என்ன? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நான் இந்த பிரச்சனைய எப்படியாவது சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இத பத்தி பேசிட்டு இருக்கேன். நடந்த பிரச்சனையால வீட்ல இருக்கிற யாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம அப்படியே தவிச்சிட்டு இருக்காங்க. என் குடும்பம் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பவும் எல்லாரும் நார்மல் ஆகணும்னா இந்த பிரச்சனைய உடனே சரி பண்ணி ஆகணும். அக்கா, ஒரு விஷயத்த மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அந்த லேடிக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு இதுக்கு காரணம் நான் தான் நினைக்காதீங்க. என்ன சிவா நீ பேசுற? நான் எப்படி அந்த மாதிரி நினைப்பேன்? நீயும் மத்தவங்களும் எனக்கு ஒன்னா? அந்த லேடி போய் தான் சொல்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதை நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அத நான் ப்ரூவ் பண்றேன்க்கா. கூடிய சீக்கிரமே அந்த லேடி சொன்னதெல்லாம் பொய்ன்னு எல்லாரும் முன்னாடியும் அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். வேணாண்டா, இதுல நீ நேரடியா தலையிட வேண்டாம். அதெல்லாம் சரியா வராது. ஏன் அண்ணி இவரை தலையிட வேண்டான்னு சொல்றீங்க? ஆல்ரெடி நீங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத மட்டும் எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? நீங்க எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றீங்க. ஆனா அத நீங்க பண்றீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க யாரும் அத பெருசா ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்போ நாங்க எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. உண்மையை சொல்ல போனா இந்த விஷயத்துல உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். என் பேரு சாந்தி. நான் உதய பெருமாளோட மனைவி. ஐலி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ அதை நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு உண்மையாவே ஒண்ணுமே புரியல சிவா. யார் அந்த சாந்தி? எப்படி அவ மாமா மேல அப்படி ஒரு பழிய போட்டா? நம்ம சீக்கிரம் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணி ஆகணும். அதுதான் என் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. அவகிட்ட அப்படி என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அதனாலதான் நம்ம டீம் கிட்ட சொல்லி அந்த சாந்தியோட அட்ரஸை விசாரிக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு நாம 2 பேரும் அந்த லேடியை நேர்ல மீட் பண்ணி பேசுவோம்.